ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேல் மனதுருகினாராம். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கிறதுனா, அதுக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு போனார்கள். பாருங்களேன், இயேசு அதை கேட்டு எதை கேட்கிறாரு? இங்க யோவான் சானனுடைய தலை சிறை சேதமாக்கப்படுகிறது. யோவான் சானன் இப்ப மரித்து போயிட்டார். யோவான் சானகன் இயேசுடைய வருகை முன்னறிவித்தவர். யோவான் சானன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். தெய்வ பிள்ளைகளே, அப்படியேப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன் தீர்க்கதரிசி மரித்து போனான். இயேசு கேள்விப்பட்ட உடனே அவர் தனியே இருக்கும்படிக்கு வனாந்தரத்துக்கு போகிறார். அப்போ அவருக்கு உண்மையில் அந்த மனவேதனை இருந்திருக்கும், அந்த பாரம் இருந்திருக்கும். அதனால் தனியாக இருக்கணும், சரி வனாந்தரமான இடத்துக்கு போகலாம் அப்படி வனாந்தரத்துக்கு போனார். பாரு, வனாந்திரம் ஒரு நல்ல அனுபவம் கிடையாது. வனாந்திரம் தெய்வ பிள்ளை அது ஒரு பாநிலம் போல் இருக்கும். அங்கே பசுமை இருக்குமா, செழிப்பு இருக்குமா, வனாந்திரத்தில் பயிரிட முடியுமா? இல்லை, அது எங்குமே வெட்டாந்திரம் போல் இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவும் அனுபவிச்சிருக்கிறார். பாருங்க, வனாந்தரத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் நேசித்த யோவான் சானகன் சிறை சேதம் பண்ண விட்டுருக்க அந்த செய்தி கேள்விப்படுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே ஜனங்க கால்நடையாய் நடந்து வராங்க. எங்க வனாந்தரத்துக்கு? இயேசு இருக்கிற இடத்துல. பாருங்க, அந்த ஜனங்க கால்நடையாய் வருகிறத பார்த்த உடனே இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. உடனே அவர் மேல் மனதுருகுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருங்க? மனதுருகிற கர்த்தர். அவருக்கே ஒரு வேதனை இருக்குது, அவரே தனிமையாக இருக்கணும்னு போனார். தெய்வ பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஜனங்கள் கால்நடையாக நடந்து வரதை பார்த்து, அவங்க வேதனையை பார்த்து, அவங்க இருதயங்களை பார்த்து, அவங்களுக்கு சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு மனதுருகி என்ன செய்கிறேன்னா வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்குகிறவர் நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு வனாந்தரமான அனுபவத்தில் போகிறோம். ஒரு பாடுகள், உபத்திரம், ஒரு பெரிய இழப்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை அப்படியே அடிமட்டத்தில் போய்டும். என்ன ஆண்டவர் கடவுள் இருக்கிறாரா? பல விதமான கேள்விகளை நம்ம கேட்போம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆண்டவர் ஜனங்களுடைய வேதனையை பார்க்கிறார், அவர்களுடைய இருதயங்களை பார்க்குறாரு, அவங்க அர்ப்பணிப்பை பார்க்குறார். கால்நடையாக நடந்து வந்திருக்காங்களே அந்த ஜனங்களை எப்படி நம்ம விரும்பியாக அனுப்புறது? அவரை சுகமாக்குகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் மேலே மனதுருகமாக இருக்கிறேன். அவர் யாருங்க? மனமிறங்குகிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர். வேதத்தில் எத்தனை வசனங்களை வாசிக்கிறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள கர்த்தர் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கல்லவா? இன்னைக்கு அவர் உங்கள் மேலே மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது மாத்திரம் இல்லாமல், வியாதிகளை சுகமாக்குறது மாத்திரம் இல்லாமல், அவர்கள் விரும்பியாக அனுப்பாங்க. மனசு இல்லாமல் ஆண்டவர் என்ன சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்போ சீஷன் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ ஜனத்துக்கு 200 வெள்ளி பண்ண போதாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆனால் ஒரு பையன் இருக்கிறான், அவங்களுக்கு 5 அப்போ 2 மீன் இருக்குது. அதை எடுத்து இயேசுகளை கொடுத்த உடனே அதை ஆசீர்வதித்து அதை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 1000 பெருகுகிறது. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எதில் குறைவாக இருக்கிறீங்க? எதனால் சோர்ந்து போயிருக்கிறீங்க? எந்த காரியத்தில் நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கிற போல இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகி உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் பழகி பெருக பண்ணுவதற்கு அவர் உண்மையில் தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அவர் மனதுருகுகிற தேவன். இன்றைக்கு அவர் மனமிறங்கி உங்களுக்கு என்ன அற்புதங்களை செய்யணுமோ அவர் செய்து முடிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, திரளான ஜனங்களை பார்த்து மனமிறங்கின கர்த்தர், ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் மனமிறங்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. நீர் மனதுருக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். நீ மனதுருகுகிற ஆண்டவரே, ஒரு விசை யாரார் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வுகளோடு, இழப்புகளோடு, கண்ணீரோடு ஆண்டவரே இந்த கால விழுதை பார்த்து கொண்டிருப்பார்களால் இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கும் மனம் இறங்கி அற்புதங்களை செய்வீராக நான் ஜெபம் பண்ணுறப்பா.
வியாதிஸ்தரை குணமாக்கின கர்த்தர், பிசாசில் பிடியில்பட்ட அகப்பட்ட யாவரையும் அன்றே குணமாக்கின கர்த்தர். ஆண்டவரே மக்க சோத்திரம். ஆமென். 2 மீன் 5 அப்பத்தை ஆயிரங்களை பெருக பண்ண கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுங்கப்பா. இன்றைக்கு ஒரு அதிசயம் காண்பார்களாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், கிருபை கொப்புகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் மனதுருகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். தைரியமாக போங்க. God bless you.